ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நேகா கை விலாக்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஆக்சுவலி எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால தான் நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்து வீடியோ போடாமல் மியூசிக் வச்சு வீடியோ போட்டுட்ருக்கேன். என்னால் சுத்தமாக முடியல. எனக்கு இப்போயுமே இந்த வாய்ஸை வச்சுட்டு வாய்ஸ் ஓவர் கொடுக்க சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் ஆனால் நிறைய பேர் என்னை சுற்றியே கோல்டுன்னு சொல்லிகிட்டே இருக்கிறதுனால இந்த ரசம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கோல்டுக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும். அதுக்காக தான் இந்த ரசமே ஆக்சுவலி நான் ரெசிப்பியாக போடுறேன், வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி. இல்லைனா இந்த வாய்ஸ் வச்சுட்டு எனக்கு போடுறதுக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, மிக்ஸி ஜாரில் கற்பூரவள்ளி, துளசி, மிளகு, சீரகம், அப்புறம் ஒரு காஞ்ச மிளகா இல்லைனா பச்சை மிளகா, உங்கள் சாய்ஸ் தான், எடுத்து நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு பேன் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு அதுக்கப்புறம் வரமிளகா போட்டு கருவேப்பிலை போடுறீங்களோ போடலையோ அது உங்கள் இஷ்டம். அதுக்கப்புறமேட்டுக்கா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் எடுத்து உள்ளே போட்டுருங்க. உள்ளே போட்டு நல்லா வதக்கிங்க. லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சதும் புளி தண்ணி எடுத்து ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு பெருங்காயத்தூள் போட்டுருங்க. அது நல்லா கொதிக்கணும். ஆக்சுவலி எப்பவுமே ரசம் கொதிக்காமல் நம்ம ஆஃப் பண்ணுவோம். பட் ஆனால் இந்த ரசம் அப்படியே ஆப்போசிட், கொஞ்சம் நல்லா கொதிச்சாதான் அந்த சாரில் எல்லாமே உள்ளே இறங்கும். ஸோ அதுக்காக அது கொஞ்சம் கொதிக்கணும். கொதிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கா நம்ம என்ன பண்ணலாங்க, ஒரு 2 மினிட்ஸ் கொதிச்சோடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணி கொத்தமல்லி போட்டுட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து சர்வ் பண்ணிங்கன்னா நம்மளோட கற்பூரவள்ளி துளசி ரசம் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணல அப்படின்னா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக கோல்டுக்கு பெஸ்ட்டு ரெமிடியாக இருக்கும். சின்ன குழந்தைங்களுக்குலாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்களாம் இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்களே டைரெக்டாக. ஸோ அதுக்காக நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட சேனலை நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.